பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளால் ஆண்டவருடைய அன்பை பெற்று அவருடைய திரு சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும் அகமகிழும் உங்களை டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் இதோ இன்றைய நாளில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வு தரும் வார்த்தை. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14:16. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். ஆமேன். இதோ என்றென்றும் நாம் துணையாளரோடு அன்பின் ஆவியானவரோடு நாம் பயணிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த துணையாளரை நமக்கு தந்திருக்கின்றார். மண்ணுலக வாழ்வில் நாம் ஆவியானவரோடு எவ்விதமாய் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எபேசியர் 4:30 சொல்லுகிறது, ஆவியானவருக்கு நீங்கள் துயரம் வருவிக்காதீர்கள். இதோ நம்முள் வாசம் செய்யக்கூடிய ஆவியானவர் இதோ துக்கப்பட்டு இருக்கின்றாரா? இல்லை, உங்களுடைய பலிபீடம் ஒரு நாளும் அணைந்து போகாதபடி லேவியர் 6:13 சொல்லப்பட்ட இறைவார்த்தையின்படி உங்கள் பலிபீடம் அணைந்து போகலாகாது. அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதோ உங்கள் பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களுக்குள் வல்லமையாய் செயல்படுவார். அவர் என்றென்றும் நம்மோடு இருக்கின்றார். அவரை துக்கப்படுத்தாதபடி நம்முள் வல்லமையோடு அவர் செயல்படும்படிக்காய் அவருடைய தெய்வீக ஆற்றலினால் ஒவ்வொரு நாளிலும் விடுதலையின் வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு மகிழும்படிக்காய் ஆவியானவரோடு பயணிக்க, மண்ணுலகில் நான் தீமூட்ட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், இதுவே என் விருப்பம் என்று லூக்கா 12:49 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இதோ நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் தெய்வீக அபிஷேகத்தோடு நம்மை ஒவ்வொரு நாளிலும் அபிஷேகித்து அந்த அபிஷேகத்திற்குள்ளான மகளாய் வாழும்படிக்காய் இதோ இந்த தவக்காலத்தில் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். என்றென்றும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஆவியானவரின் துணை வேண்டி ஆவியானவர் நமக்கு காட்டுகின்ற வழியில் பயணிக்க நம்மையே தொடர்ந்து ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை அற்புதமான முறையில் வழி நடத்துவாராக. எந்நாளிலும் ஆண்டவருடைய அருள்கரம் நம்மை ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.